டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாப்பிரிக்காவை ஒயிட் வாஷ் செய்த வெஸ்ட் இண்டீஸ், ராகுலை தக்க வைக்க நினைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், அணிமாறும் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ். இந்திய அணி கூட செய்யாத சாதனையை செய்த ஸ்பெயின், புதிய சாதனை படைத்த ஜெய்சா. இது கிளிக் டு ஹிட் 5 பிக் அப்டேட்ஸ். இதில் முதல் அப்டேட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவை ஒயிட் வாஷ் செய்த வெஸ்ட் இண்டீஸ். ஸோ என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் அணி அனுபவம் குறைந்த வீரர்களால் ஓடிஐயில் டெஸ்ட்டில் பிரகாசிக்க முடியலை அப்படின்னாலும் T20யில் நாங்கள் ஒரு லெஜெண்ட் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்க அதை ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நடந்த 3 T20லையும் வின் பண்ணி க்ளீன் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. சாய் ஹோப் அந்த அணிக்கு பெரிய ஹோப்பாக இருக்கார். ஒரு சிறந்த டெஸ்ட் வீரராக அறியப்பட்டவர் இப்போ T20லையும் கலக்கிறாரு. 3 மேட்ச்லேயும் 51, 41, 42 அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக பேட் பண்ணி மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்கி இந்த சீரீஸ் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். அடுத்ததாக ராகுலை தக்க வைக்க நினைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ராகுலுக்கும் LSG ஓனர் சஞ்சீவ் கோயங்காவுக்கும் IPL 2024 நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ராகுல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை விட்டு வெளியே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இப்போ சஞ்சீவ் கோயங்காவும் ராகுலும் சந்திச்சிருக்காங்க ஒரு ஹோட்டலில், தனியார் ஹோட்டலில். இந்த மீட்டிங் 1 மணி நேரம் நடந்திருக்கு. 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ராகுல் LSGலேயும் தொடர்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அணிமாறும் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ். ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸில் கேப்டனாக இல்லாதனால அணிமாற போகிறார் அப்படின்ற மாதிரி பேச்சு தொடர்ந்து அடிபட்டுருக்கு. LSGக்கு கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ராகுல் வெளியே போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துச்சு. இப்போ ராகுலும் கோயங்காவும் சந்தித்ததால் ரோஹித் LSG கேப்டன் அப்படின்ற ரூமர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. ரோஹித் RCBக்கு போகிறதா ஒரு டாக் போயிட்டுருக்கு. RCB IPL கப் இதுவரையும் வின் பண்ணாதனால ரோஹித் கேப்டன் ஆனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுகிறாங்க. ஸோ ரசிகர்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. சூரியகுமார் யாதவ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு போகிறதாகவும் அவருக்கு கேப்டன்ஷிப் வழங்கப்பட இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளிவருது. ஸோ உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். சூரியகுமார் யாதவ் ஏற்கனவே ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டதுனால அதிருப்தியில் இருக்கிறதுனால அவரும் அணி மாறுவார் அப்படின்ற மாதிரி பேச்சு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் விளையாண்டதுனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. அடுத்ததாக ஸ்பெயின் 14 2020s தொடர்ந்து வின் பண்ணி ஒரு புதிய சாதனை படைச்சிருக்காங்க. இதுவரையும் மலேசியா அண்ட் பெர்முடா தான் 13 போட்டிகளில் தொடர்ந்து வின் பண்ணது ஒரு சாதனையாக இருந்தது T20 போட்டிகளில். இப்போ அந்த சாதனையை தகர்த்து 14 T20 போட்டிகளில் தொடர்ந்து ஸ்பெயின் வெற்றி பெற்று புதிய சாதனை படைச்சிருக்காங்க. உலக கிரிக்கெட்டில் T20 நம்பர் 1 இருக்கிற இந்தியா கூட 12 போட்டிகளில் தான் தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. புதிய சாதனை படைத்த ஜெய்சா இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட சேர்மன் ஆகியிருக்கிறாரு. அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் சேர்மன் ஆகிறதுக்கு அதில் 16 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 9 மெம்பர்ஸோட ஆதரவு வேணும். ஆனால் இவருக்கு 15 மெம்பர்ஸோட ஆதரவு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு தனி மெஜாரிட்டி, அதாவது 15 மெம்பர்ஸோட ஆதரவோட அன்அப்போஸ்டாக வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளிக் டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.